கம்சராஜுன்ற ரவுடி காசிக்கு போயிருந்தப்போ ஒரு சாமியார் உன்னோட மரணம் உன் தங்கச்சிக்கு பிறக்கிற 3வது குழந்தைனால தான் சொல்றாரு. அப்படி நடக்க நான் விட மாட்டேன்னு அவங்க தங்கச்சி தேவகி கிட்ட உனக்கு இந்த ஒரு குழந்தை மட்டும் போதும், அடுத்த குழந்தை நீ பெத்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. தேவகி ஹஸ்பண்டோ வீட்டோட மாப்பிளனா உங்க இஷ்டப்படி கேட்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு தேவகிய விட்டு கூப்பிட்டு கிளம்புறாரு. கோவமடைஞ்ச கம்சராஜுவோ நீ உயிரோட இருந்தா தானே குழந்தை பிறக்கணும் அவரை சாகடிச்சிடறான். கம்சராஜு ஒருத்தரை கொலை பண்ணி அவரோட இடத்தெல்லாம் அபகரிச்சிருப்பான். அந்த கேஸ்ல இப்ப இவர் அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்லயும் இவருக்கு 14 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கோவத்துல இன்ஸ்பெக்டர் கோர்ட் வாசல்ல இவன் கொலை பண்ணிடுறான். இப்ப 14 வருஷ தண்டனையா 21 வருஷமா மாத்திடுறாங்க. இவனையும் ஜெயில போட்டுடுறாங்க. இங்க கிருஷ்ணாங்கிறவருக்கு மரணகண்டம் இருக்கிறதால அவங்க அம்மா மந்திரிச்ச கயிறு கட்டியிருப்பாங்க. இப்ப அந்த கயிறு கழண்டி பூவோட வந்துருது. இப்ப ஹீரோயின் சத்யா தலையில அந்த பூவை கயிறோட வச்சிருக்காங்க. இப்ப இவர் கேட்டதுமே அந்த கயிறை அவங்களே கட்டி விடுறாங்க. கிருஷ்ணாக்கு சத்யாவை பிடிக்க ஆரம்பிக்குது. ஜானகி சத்யா கிட்ட கம்சராஜ் விடுதலை ஆயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க சத்யா மட்டும் இல்ல, அவங்கள மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. இப்பதான் நமக்கு ஜானகிக்கு பிரசவத்துல 3 குழந்தை பிறந்திருக்கதா காட்டுறாங்க. இப்ப 3 குழந்தை இருக்கிறது தெரிஞ்சா அவங்க அண்ணன் கொன்னுடுவாருன்னு வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேலைக்காரர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அண்ணன் ஜெயில இருக்கிறதெல்லாம் தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற ரவுடிங்க இவங்களை விட மாட்டாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கதா சொல்லியிருப்பாங்க. மிச்சம் இருக்க 2 குழந்தைய யாருக்கும் தெரியாம வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்க ரவுடிங் கிட்ட எங்க அண்ணன் வர வரைக்கும் யாருமே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுடுறாங்க. கம்சராஜ் ரிலீஸ் ஆனதால பூஜை நடக்குது. சத்யா மட்டும் பூஜையில இருக்காங்க. ராதாவும் ருக்மணியும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. வீடு முழுக்க தண்ணி தெளிக்க சொல்றாங்க. ஆனா உள்ள ராதாவை பார்த்துட்டு இப்பதானே பூஜையில இருந்தீங்க, எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்கறான். இல்ல நான் ஒரு பொருள் எடுக்க வந்தேன்னு சொல்லிடுறாங்க. சத்யா கிருஷ்ணாவை லவ் பண்ற விஷயத்த தேவகி கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க அண்ணாவை நினைச்சுதான் பயப்படுறாங்க. கிருஷ்ணா இப்போ அவங்கள மாதிரி இருக்க ராதாவும் ருக்மணியும் பாக்குறாரு. இதுக்கு மேலே உண்மையை மறைக்கூடாதுன்னு தேவகி எல்லா விஷயத்தையும் கிருஷ்ணா கிட்ட சொல்லிடுறாங்க. கம்சராஜ் கிட்ட இருந்து உங்க 3 பொண்ணுங்களை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்னு கிருஷ்ணா சத்தியம் பண்றாரு. கிருஷ்ணாவோட அம்மா நீ எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் அவரு சத்யாவை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கிருஷ்ணாவோட அப்பதான் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. கம்சராஜாக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததால அவங்க அப்பாவை கொலை பண்ணிருப்பான். கம்சராஜாவை நான் சும்மாவே விட மாட்டேன்னு கிருஷ்ணா சொல்றாரு. தேவகி 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு கிருஷ்ணா ஒரு கோவிலுக்கு வந்திருக்காரு. இப்ப கம்சராஜா ஆளுங்களோட அங்க வந்துடுறான். எனக்கு தெரியாம 2 பொண்ணுங்களை மறைச்சு வச்சிருக்கியா, 3 பேரையும் நான் கொல்ல போறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட தேவகி கோவப்படுறாங்க. என் 3 பொண்ணுங்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. கிருஷ்ணா ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கம்சராஜா கூட சண்டை போடுறான். கத்திப்பட்டு கிருஷ்ணர் கையில இருக்க சக்கரம் இப்ப கம்சராஜா கழுத்தை வெட்டி எடுத்து இப்ப அவனும் இறந்து போயிடுறான்.